ஹே கைஸ் வெல்கம் டு என் டு டிவிகே. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வில்லிவாக்கம் தி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள்னா பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புஷி ஆனந்த் அவர் தான் நிற்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மற்ற தொகுதியில் நிற்கிற எல்லாருக்குமே விஜய் அவர்கள் தான் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 234 தொகுதிக்கும் விஜய் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா நாட்கள்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஒரு ஊருக்கு போனார் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஊருக்கு அதாவது வந்து ஒரு நாளைக்கு 2 ஊருக்கு தான் போற மாரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கூட்டம்ன்றது ஹெவியா இருக்கு. ஸோ அந்த வகையில இப்ப கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு 3 இடத்துல தான் பேசுற மாரி இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில புதுச்சேரியில ரொம்பவுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதை விட தாண்டி போலீஸ் பாதுகாப்புன்றது நம்ம திருச்சியில தான் சூப்பரா குடுத்திருந்தாங்க. ஸோ செம்மையான செயல்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதே மாரி எல்லா ஊருக்கும் குடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுன் அவர்களும் இத தான் சொல்லிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயுமே. ஸோ கண்டிப்பா மத்த இடத்துலலாம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப டிஜிபி வேற மாத்திருக்காங்களா. ஸோ அதனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி நிறையவே பாதுகாப்பு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அந்த வகையில் தி நகர்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பர்மிஷன் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நைட் அஃபிஷியலா விஜய் அவர்கள் சொல்லுவாரு. அண்ட் இன்னொரு விஷயம் சோசியல் மீடியால போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறகுறைகள் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேல பார்த்தீங்கன்னா எந்த வழக்கம் இல்ல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பட் திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் செய்யும் போது விக்கிரவாண்டி மாநாடுல மதுரை மாநாடுல ஏதோ ஒரு வழக்கு மேல இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம பெரம்பூர்ல ரூல்ஸ் மீறிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்கு. 2 வழக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ மதுரை மாநாடுடைய அந்த ஒரு வழக்கு விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணல. ஸோ இதனால பெரம்பூருடைய மனு தாக்கல் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. பட் விஜய் அவர்கள் இப்ப மறுபடியும் அதெல்லாம் ஃபில் பண்ணி ரீஅப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அது சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால வேட்பு மனுங்கிறது கேன்சல் ஆக வாய்ப்புகள் கிடையாது. மேபி வேணும்னே செஞ்சாலும் செய்யலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு தி நகர் அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு 4 ஊர்களில் விஜய் அவர்கள் 4 தொகுதிகளில் பக்கத்துல என்னென்ன தொகுதி இருக்கோ அந்த தொகுதி எல்லாம் விஜய் அவர்கள் போயிட்டு பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யாரெல்லாம் இதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தளபதி பத்தி அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.